வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸோட நம்பர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆன் பண்ண எல்லா வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் வேறு பெருசாக ஒன்றும் சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு மட்டுமே காரணம் சொல்லி ஆஸ்பத்திரி நோக்கி வர்றாங்க. ஆஸ் யூஷுவல் கன்சூமர் வேர்ல்டில் இதுவும் இப்போது பிஸ்னஸாக மாற்றப்படுகிறது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையணுமா, நீங்கள் இந்த என்டர்டைன்மெண்ட் சோனுக்குள்ளே போங்க, இதை சாப்பிடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி இப்படின்னு விதவிதமாக இதுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் கூட வர ஆரம்பிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம் டென்ஷன் ரொம்ப இயல்பானது. அது ரொம்ப அழகாக பெரியவங்களே அந்த காலத்தில் ஹேண்டில் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க, அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இப்போ தனி கோச்சிங் சென்டர், எக்ஸாம் ஃபியரை நீங்கள் மாற்றுறதுக்கு அதுக்கு தனி சென்டர்ஸ். இன்னும் பாருங்கள், ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. பழைய காலத்தில் சினிமாலலாம் சாதாரணமாக காட்டிகிட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் டெலிவரிக்கு உள்ள கூட்டு போகும்போது ஹஸ்பண்டு வாசல் அங்கங்கேயும் சுற்றிட்டு இருப்பார். இதுக்கு இப்போ தனியாக ஃபீஸு, கவுன்சிலிங், அதுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது இப்போ ஒரு சாதாரண விஷயத்தை விட ரொம்ப அதிகமாக மாறி இன்றைக்கி பல உலக நாடுகளில் பேசுபொருளாக மாறிட்டு இருக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு தனி நோயாக கருதி இப்போ அதுக்கு தீவிரமான ட்ரீட்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டு, கவுன்சிலிங், மெடிசின்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஸ்ட்ரெஸ் நாமளே செக் பண்ணி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெர்சீவ்டு ஸ்ட்ரெஸ் ஸ்கேல், PSS அப்படின்னு சொல்லுவோம். நெட்டில் எல்லாம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் அதில் போய் ஏறி பார்த்துட்டு ஐயோ பயங்கரமாக இருக்கேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. சாதாரண ஒரு 10 கேள்விகள் தான் இருக்கும். கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தித்த சம்பவங்களின் அனுபவங்கள் இருந்து இது என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி 4 விதமான ஆன்சர் நீங்கள் பண்ணலாம் ஒரு கொஸ்டினுக்கும். அதில் 0 to 13 வரைக்கும் ஸ்கோர் வந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு அர்த்தம். 14 to 27 வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மாடரேட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 28 to 40 வரைக்கும் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பொய் சொல்லுவோம். டாக்டர்ஸ்ட்டை பொய் சொல்லணும்னா சர்வசாதாரணமாகி போச்சு. எல்லா தப்பையும் பண்ணுறாங்க. டாக்டர்ஸோட அட்வைஸை காது கொடுத்தே கேட்குறதில்ல. முழுக்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்பி தான் மருத்துவ உலகமே இயங்கிட்டு இருக்குது. வீடியோக்களை பார்க்குறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க, இஷ்டத்துக்கு மெடிசன் எடுக்கிறதும் ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன்ஸில் சிக்கிக்கிறதுமா இருக்காங்க. பொய்யை நிறைய பேசுகிறாங்க. இது ரொம்ப தர்மசங்கடமான ஒரு நிலை. அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் லைஃப் ஸ்கேல் ஸ்கோர்னு ஒன்று வச்சுருக்கிறோம். டாக்டர்கிட்ட ஒழுங்காக உண்மையில் பேசலை, தப்பாக பேசுகிறாங்க, பொய்யா பேசுகிறாங்க, பர்சனாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் கண்டுபிடிச்சி தான் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட PSS டெஸ்ட்லாம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை வேறு எடுத்து பார்த்துட்டு ஐயோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில கொஸ்டின் பண்ணும்போது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை தான் அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ போய் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எதையுமே சரியாக சரிபடுத்த முடியாது. அதனால் ஸ்ட்ரெஸ் மேலும் அதிகமாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையாக உங்களோட பிரச்சனைகள் டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்படி இல்லைங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. உண்மை நிலவரத்தை ஒரு விதமாக நீங்கள் ஒப்புக்கொண்டு பேசுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான ஜென்யூன் கன்சர்னோட மெடிசன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ டாக்டர்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தயாராக காத்திருக்கிறோம். டாக்டர் அன்றைக்கி உங்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனைக்கும், எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் கவுன்சிலிங்கும் மெடிசனோ தேவைப்படுமாயின் எடுத்துக்கொள்ளுங்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.